திமுகவும் அட் ஃபால்ட் தாங்க இதுல. திமுகவுக்கும் உதயநிதி போன்றவர்கள், சபரிசன் போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் நல்ல ஆளா தான் இருந்திருக்காரு, அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஜகவுடைய பிளான் இது, பிளான் ஏ இது. அதாவது விஜய் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும். ஏன்னா காங்கிரஸோட விஜய் கூட்டு வச்சுட்டாரு. காங்கிரஸ் பிளஸ் விஜய் டிவிகே என்பது தமிழ்நாட்டுல ஒரு டெட்லி காம்பினேஷனா இருக்க போகுது. அது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல 2029 நாடாளுமன்றத்துல தெரிய போகுது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில கேரளால காங்கிரஸ் ஆட்சி, அதே போல பாத்தீங்கன்னா கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி, இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, ஆந்திராவிலும் பாண்டிச்சேரியிலும் பிஜேபி ஜூனியர் பார்ட்னரா இருக்கு. அப்போ காங்கிரஸினுடைய வளர்ச்சி என்பது பாஜகவால ஜீர்ணிச்சுக்க முடியாது இல்லையா? அதனாலதான் விஜய் வருவதை தடுப்பதற்கு தங்களால் ஆன முயற்சியை செய்தாங்க.